ஹலோ ஆல், சாட்டர்டே எபிசோடில் நடந்த சம்பவங்கள் இதில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது விஜய் சேதுபதி இல்லைனா இந்த பிக் பாஸ் டீம் என்ன எதிர்பார்க்குறாங்க கண்டஸ்டன்ஸ் கிட்டன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போதும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேம் தான் வந்து இவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்து பார்வை பார்த்தீங்கன்னா பார்வோட கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாமே வந்து ஓப்பனாக வந்து பேசுகிறது தான். அப்படி பேசும்போது தான் வந்து இவ்வளோ நாள் பாரு வந்து நீங்கள் பேசுகிறது தப்பு, அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி பாரு வந்து ஒரு 2 வாரமாக வந்து ஓகே கொஞ்சம் செட்டராக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டிக்ஸில் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களோட கேமும் வந்து இப்போ உடச்சி விட்ருக்காங்க. நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எல்லோரும் முன்னாடியே வந்து என்ன பாரு நீங்கள் உங்களை பற்றி தெரியாதா என்ன, கேமராமேனை ஏமாற்றலாம் ஆனால் கேமராவை ஏமாற்ற முடியாது இல்லையா, நாங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் பாரு, உங்களோட ஸ்மைலுக்கு பின்னாடி எந்தெந்த ஸ்மைலுக்கு எந்தெந்த ரியாக்ஷன் எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நம்பிட்டுருக்காங்க பாருங்கள். அதாவது பாரு இந்த வாரம் வந்து ரொம்ப காமாக விளையாடுறாங்க, நல்லா விளையாடுறாங்க, அது வந்து பொறுக்கல. ஏன்னா இவங்களுக்கு வந்து கண்டென்ட் வேணும்னா பாரு வாயை திறந்தால் தான் இவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் வாயை திறந்தா நீங்கள் பேசாத பாரு பேசினாலே இப்படிதான் அப்படிதான்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் வச்சு செய்வீங்க. ஒரு விக்ரம் பேர் சொன்னதுக்கே வந்து போன வாரம் எவ்வளோ பேசுனீங்க. அப்போது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? பிரஜன் கேட்ட மாதிரி இப்போ நம்ம கேள்வி கேட்டால் பிரச்சனை, இல்லைனா கேள்வி கேட்கலனாலும் பிரச்சனை, சும்மா இருந்தால் மிச்சரு சேஃப் கேம் அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. அப்புறம் எப்படி தான் இந்த பிக் பாஸ் கேம் ஆடுறது, எஸ்பெஷலி இந்த சீசன் பிக் பாஸ் கேம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு பாரோட கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறீங்க எல்லாருக்கிட்டையும்? நான் ஒரு ஹோஸ்ட்டாக இருந்து மற்றவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. திவ்யாவோடது வந்து அவங்க ரொம்ப நேரம் வந்து வேலை பண்ண மாதிரி நடித்தது வந்து அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி, நேரத்தை கடத்துறது, அதை நான் கேள்வி கேட்கலையே, பிரச்சனை தானே கேள்வி கேட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் பாரோடது மட்டும் ஓப்பனாக வந்து இவங்க வந்து நடிக்கிறாங்க, இவங்க சும்மா இந்த கேமுக்காக வந்து பேசாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு எல்லோரும் முன்னாடி உடச்சி விட்டீங்க? இப்படி இவங்களோட கேம் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டால் அங்கே என்னாவும் தெரியும். ஆல்ரெடி வந்து பாரு மேலே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஈஸி டார்கெட்டு. ஸோ அதனால் வந்து இப்போ திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார், அப்போ இந்த வாரத்தோட ராஜமாதா நீங்கள் தானா? அப்போ இவ்வளோ நாள் வந்து கனி தானே ராஜமாதாவாக இருந்தாங்க, அப்போ அவங்களோட கேம் பற்றி ஏன் கேட்கல, ஏன் அவங்க கேம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை? இவ்வளோ வாரத்தில் போன வாரம் மட்டும்தான் வந்து கனிக்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க ஓப்பனாக, மற்ற டைம் எல்லாமே வந்து பார்வை தான் வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த வாரம் எதுவுமே கிடைக்கல, இருந்தாலும் பார்வை குத்துவோன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வெளியே இருக்கிறவங்களும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறீங்க.